ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூபிஎஸ்சியில் ஒன் ஆஃப் த கேடரான இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபாரின் சர்வீஸ் வந்து யூபிஎஸ்சி கேடரில் எடுக்கலாமா, அதோட சேலரி எவ்வளோ, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரோட ரோல் என்ன, அதனால் என்ன பின் விளைவுகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் யார் யாரெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் ஹையர் ரேங்க்ஸில் இருந்தால், உங்களுக்கான கேடர் ஆப்ஷன் இருந்தால் தாராளமாக நீங்கள் ஐஎஃப்எஸ் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் அதளவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ன்றது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் அதர் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்க்கும் ஒரு இன்டர் கனெக்டபிளான ஒரு போஸ்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப் அக்ரிமெண்ட் அண்டு அதர் கண்ட்ரீஸில் வாழக்கூடிய இந்தியர்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் யூபிஎஸ்சியில் ஒன்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அப்புறமா நீங்கள் ஐஎஃப்எஸ் கேடர் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3 years ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறமா தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 years ட்ரைனிங் பீரியடில் என்னென்ன பண்ணுவாங்க, அந்த 3 years ட்ரைனிங் பீரியட் இதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றதையும் அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். யூபிஎஸ்சி வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டா 3 years ட்ரைனிங் ஐஎஃப்எஸ் அப்புறமா உங்களுக்கு வந்து ஃபாரின் லாங்குவேஜ் டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபாரின் லாங்குவேஜ் டெஸ்ட். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் உங்கள் ட்ரைனிங் பீரியடுக்குள்ளேயே. அப்படி உங்கள் ட்ரைனிங் பீரியடுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணலாம், உங்களோட யூபிஎஸ்சி எக்ஸாமை நீங்கள் மறுபடியும் எழுதி இந்த ஃபாரின் சர்வீஸை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபாரின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எக்ஸாமினேஷன் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் மஸ்ட் பாஸ் பண்ணணும். ஸோ இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா லபாஸ்னால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 months ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுப்பாங்க. அலாங் வித் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் கூட உங்களுக்கு ட்ரைனிங் வந்து லபாஸ்னால் நடக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ் டெல்லி, அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் டெல்லியில் உங்களுக்கு 1 year ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 to 3 weeks பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் கிளாஸ் தான். அண்ட் இது வந்து ஐஎஃப்எஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் எப்படின்றத வந்து இந்த ட்ரைனிங் பீரியடில் சொல்லுவாங்க. அண்ட் இதோட சிஸ்டம் எப்படி இருக்குது, இதை வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அதுலேயும் சொல்லி தருவாங்க இந்த 1 year பீரியடில். ஸோ அலாங் வித் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த வந்து 1 year பீரியடில் சொல்லி கொடுக்க போகிறாங்க. அலாங் வித் 3 அட்டாச்மெண்ட்ஸும் இருக்குது. என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அட்டாச்மெண்ட், டெஸ்க் அட்டாச்மெண்ட், மிஷன் அட்டாச்மெண்ட்னு உங்களுக்கு 3 அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரைனிங் பீரியடில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அட்டாச்மெண்ட். ஸோ இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் நீங்கள் கேடர் சூஸ் பண்ணுறீங்கன்னா எனி ஸ்டேட் இன் இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் அட்டாச்மெண்ட், அதாவது ஒரு மாநில அரசு வந்து எப்படி செயல்படுது, அதனுடைய சிஸ்டம் என்ன, அதெல்லாம் வந்து இந்த ப்ரோட்டோகால் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டேட் அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு கவர்மெண்ட் என்ன சிஸ்டமில் ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் இந்த ஸ்டேட் அட்டாச்மெண்ட் டெஸ்கில் நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுவும் உங்கள் ட்ரைனிங் பீரியட்லேயே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டில் வேணால் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் போடலாம். ஸோ செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது டெஸ்க் அட்டாச்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டெல்லி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெஸ்க்லேயும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய பொறுப்புகள் என்ன, அதெல்லாம் வந்து நம்ம டெஸ்க் அட்டாச்மெண்ட்டில் ஒரு 3 months பீரியடில் வந்து நம்ம கற்று அதை ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணோம். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா மிஷன் அட்டாச்மெண்ட். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு தான் நம்மளை அனுப்புவாங்க. அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர், கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து நம்ம அந்த 3 months மிஷன் அட்டாச்மெண்ட்டில் கற்றுக்கிட்டு அது ஒரு ப்ராஜெக்டாகவும் கம்பைல் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருக்குன்னா நம்ம அந்த 3 month அட்டாச்மெண்ட் பீரியடில் நான் ரெசிடென்ஷியல் இண்டியன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பார்ப்போம். ஸோ ஃபாரின் எம்பசிஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து தங்குவீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ், செக்யூரிட்டி அண்ட் கார்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டு இந்த லாங்குவேஜ் பேப்பர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி ரேங்க் ஹோல்டு, நீங்கள் ஹையராக ரேங்க் ஹோல்டு எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கண்ட்ரியே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்தியாலேயும் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டெல்லியில் வந்து டெல்லி, மும்பை, சென்னை இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து போடுவாங்க. அண்ட் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்
டெல்லியில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் அண்ட் கேடர்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரைனிங் பீரியட் எல்லாம் இங்கே தான் நடக்கும். ஸோ ஐஎஃப்எஸோட சேலரி எவ்வளோங்க அதை சொல்லுங்கள் முதல்ல. ஸோ போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த ஐஎஃப்எஸோட சேலரி வந்து இருக்கும். ஒரு ரேங்கிங் பிரகாரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சேலரி ப்ளஸ் ஃபாரின் அலவன்ஸ் இருக்கிறது தான் இதில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ அதர் கேடர்ஸை விட அதிகமான சேலரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3rd செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணுவீங்க போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறமா. ஸோ அதோட சேலரி பார்த்தீங்கன்னா 19,000 per month ப்ளஸ் ஃபாரின் அலவன்ஸ் $4,000, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 lakh வரும். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் 2nd செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணிங்கன்னா அண்டர் செக்ரட்டரி. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 1,20,000 ப்ளஸ் ஃபாரின் அலவன்ஸ் 2,88,000, அரௌண்ட் 4 lakhs வந்து உங்களுக்கு கவர் ஆகும் மந்த்லி. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா டெப்யூட்டி செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ செக்ரட்டரிக்கு கீழே போஸ்டிங் இது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,40,000 per month ப்ளஸ் ஃபாரின் அலவன்ஸ் $4,500, அரௌண்ட் 4,64,000 வந்து நீங்கள் மந்த்லி சேலரியாக இந்த ஃபஸ்ட் செக்ரட்டரியில் வாங்குவீங்க. அண்ட் மினிஸ்ட்ரி இன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த மினிஸ்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் உங்களுக்கான சேலரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மாதத்துக்கு 1,80,000 ப்ளஸ் வந்து ஃபாரின் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,88,000, அரௌண்டு பார்த்திங்கன்னா 5.7 lakhs வந்து per month வாங்குவீங்க நீங்கள் சேலரியாக. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுப்ரீம் போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் மிஷன், ஒரு ஹையர் கமிஷனில் ஒரு டிபார்ட்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் அலவன்ஸ் ப்ளஸ் மந்த்லி சேலரி வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7,22,400 rupees per month வந்து நீங்கள் வாங்குவீங்க. அண்ட் அபோவ் சுப்பீரியர் டைம் ஸ்கேல் இந்த போஸ்டிங்கெல்லாம் தாண்டி ஹையர் லெவல் ஒரு அம்பாசிடரோ ஒரு கமிஷனரோ நீங்கள் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரியாக 9,12,000 rupees வந்து மந்த்லி சேலரியாக உங்களுக்கு வந்து தருவாங்க. ஃபாரின் அலவன்ஸும் அதிகம் இதில், அதுதான் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸே. ஏன்னா பே லெவல் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ அப்பேக்ஸ் ஸ்கேல் வந்து நாட் அப்பீல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி ஆக முடியலனா உங்களுக்கு இந்தியாவிலே போஸ்டிங் தந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரியாக அரௌண்ட் 3,50,000 வரும். ஸோ வந்து உங்கள் போஸ்டிங் வந்து வேரியஸ் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டில் வந்து கொடுப்பாங்க. எந்த கண்ட்ரீஸ்ன்னு வந்து உங்கள் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அண்டு பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரிலே ரொம்ப குளிரான கண்ட்ரி அண்ட் வார் நிறைய நடக்குதுன்னா அதுக்கேற்ற சேலரியும் கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ் வந்து அதர் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோ ஓடையும் டைப் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏர்போர்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து போஸ்டிங் போடுறதுக்கான சான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ செக் பண்ணுறது, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு கண்ட்ரிஸ் ரிலேஷன்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ் வித் அதர் கண்ட்ரிஸ் அண்டு நான் ரெசிடென்ஷியல் இண்டியன் அங்கே எப்படி வாழ்கிறவங்கள எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு பொறுப்பான பதவியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. உங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறமை இருக்கணும். ஒரு வார் வருதோ ஏதோ ஒரு போர் வருதோ அதோட அடாப்டபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த போஸ்டிங்கில். ஸோ இதுதான் நண்பா ஐஎஃப்எஸோட ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஐஎஃப்எஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அடாப்டபிலிட்டி ஆகக்கூடிய திறமை இருக்கவங்களுக்கு அண்டு வந்து இதை ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ஐஎஃப்எஸ் போஸ்டிங் வந்து சூட்டபிள் ஒன்றா இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கான வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.